ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிமினா பர்த்டே ஒன் ஷாட். அண்ட் இது நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. நான் பிஃபோர் தான் இது ரெடி பண்ணுறேன். பட் உங்களுக்கு இந்த பர்த்டே ஒன் ஷாட் கண்டிப்பாக சேரும். அப்புறம் நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், எனக்கு ஒர்க் இருக்குது. ஸ்டில் இப்போ கூட நான் என்னோடய ஒர்க்கை பார்த்துக்கிட்டே தான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஜிமினா உங்களோட மோர பையன். ஓகேவா? ஜிமினா எப்படின்னா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் டேக் கேர் பண்ணி இப்போ பார்த்துட்ருக்காரு. ஜிமினாவுக்கு லைக் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஜிமினாவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் லைக் இது ஒரு லவ் ஃபீல் அந்த மாதிரி அப்படின்லாம் உங்களுக்கு தோணுனதே கிடையாது. ஜிமினாவுக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களை அவன் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் உங்களுக்கு தெரியாது. அவன் உங்ககிட்ட கேஷுவலாக ஒரு முறை பையனாக ஒரு அத்தை பொண்ணுக்கிட்ட எப்படி விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஜிமினா அவங்கக்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு லவ் அப்படின்றது புரியாது. ஓகே, இந்த இன்ட்ரடக்ஷனையும் போகிறது நான் ரொம்ப பெருசாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அப்படியே நீங்கள் உங்கள் மம்மிக்கிட்ட சட்டை போட்டுட்ருக்கீங்க. அம்மா, நான் இன்றைக்கி போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வயன், இன்றைக்கி நீ ஒத்த வாங்கிடுவ, ஒழுங்காக காலேஜுக்கு போடி. ஆமாம்மா, ப்ளீஸ்மா, உனக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேம்மா. இந்த பார் வயன், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஓகே தான். ஆனால் இன்றைக்கி நீ தயவு செஞ்சு போயிட்டு வா. இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுக்க போகிறடி. இன்றைக்கி ஒரு நாளாவது போயிட்டு வா. இந்த லீவோடு எடுத்தாலும் ஒரு கண்டினியூஷனாக ஒரு மாதிரி பெரிய லாங் லீவ் எடுத்த மாதிரி ஒரு ரிலீஃப் இருக்கும். நல்லா இருக்கும். ஒழுங்காக ஏஞ்சி கிளம்புறியா என்னன்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது உங்கள் அப்பா வராரு. என்னாச்சுவேன்? அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் போட்டுக்கிறேன்னு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து லீவு தானேம்மா, இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு வாடித்தாங்க அப்படின்றாரு உங்கள் அப்பா. நீங்கள் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு டென்ஷனாக போகிறீங்க. நான் வேறு நேற்று அவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததுனால டயர்டாக இருக்குதுன்னு படுத்து தூங்கிட்டேன். நல்லா தூங்கினி ஏன், உனக்கு ஒர்க் இருக்குன்னு ஞாபகம் இருக்காதாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணாடியில் பார்த்து உங்களே நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. எப்படியும் நம்ம இன்றைக்கி அடி வாங்க போகிறது உறுதின்னு தெரிஞ்சு போச்சு. அடி வாங்க, நம்ம என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக? திட்டு வாங்க போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு கிளாஸுக்கு வெளியில் தான் அடி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் காலேஜுக்கு ரெடியாக வரீங்க. நீங்கள் யாருக்கிட்டேயும் எதுவுமே பேசலை. நீங்கள் அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சிட்ருக்கீங்க. அவங்க மம்மி வா சாப்பிடு அப்படின்றாங்க. நீங்கள் எனக்கு வேணாம், நான் கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு உங்களுக்கு சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்கள் மம்மி இதை என்றைக்கு தான் திருந்த போகிறாளோ, காலேஜ் ஃபைனல் படிக்கிறா, இன்னும் சின்ன பிள்ளாவே சுற்றிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி உங்களை திட்டிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இப்போது அப்படியே நீங்கள் காலேஜ்க்கு வரீங்க. இன்றைக்கி நம்ம வெளியில் நிற்க போகிறது உறுதி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே உங்கள் கூட ஜாயின் ஆகிக்கிறாங்க. அவளுங்க மயன், எனக்கு கொடுத்த ஒர்க்கு முடிச்சியா, இல்லைன்னா அந்த சொட்டை நம்மளை கேள்வியாக கேட்டு சாவடிப்பாண்டி. நான் எங்கடி பண்ணேன், நேற்று உங்களுக்கு கூட ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு போனேன்ல, அப்படியே போய் படுத்து தூங்கிட்டேன். அந்த சொட்டை கொடுத்த ஒர்க்கை எதுவுமே நான் பண்ணலை, போச்சு. இன்றைக்கி நம்ம வெளியில் தான் திட்டு தான் வாங்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உளறிட்டே வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நீங்களாம் முடிச்சிட்டிங்களாடி? நாங்கள் ஏதோ கொஞ்சம் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளுங்க. நீங்கள் அதான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தாலே நாசமாக போகும், எங்கள் அம்மா அத்தனை வாட்டி சொல்லிச்சு, நான் தான் கேட்கல. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் எதுக்கடி ஹெல்ப் பண்ணாலடி, நான் தூங்குவேன்னு தெரியும்ல, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கழுவி ஊற்றுறீங்க. அவளுங்க சாரிடின்னு உங்கள்கிட்ட கேட்குறாளுங்க. நீங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி சார் கேட்கும் போது நான் எந்த ஒர்க்கும் பண்ணலைன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளுங்க ஏய்
என்னடி? ஆமாம், என் கூட துணைக்காவது வெளியில் நில்லுங்க சும்மா. உங்களுக்கு கிளாஸில் இருக்க போர் அடிக்கும் அப்படின்றவங்க மட்டும் என் கூட வாங்க. இல்லை இந்த ஒயின் ஃப்ரெண்டாகவே வேணான்னு நினச்சிங்கன்னா அப்படியே போயிடுங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளுங்களும் வந்து ஐயோ ஒயன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஒயன். அது ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளுங்களும் வந்து சரி வா நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்களும் உங்களை கூப்பிட்டு வராளுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இப்படி பேசினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த சைடு அந்த சாரோட பீரியடும் வருது. அவர் வந்துட்டு நான் கொடுத்த ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா முடிச்சிட்டேன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் முடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த சார் வந்து உங்கள் 3 பேரையுமே கெட் அவுட் அப்படின்றாரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஏன்னா எல்லாருமே உங்கள் கிளாஸில் முடிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும்தான் முடிக்கலை. லைக் நீங்கள் மட்டும்தான் முடிக்கலை. ஸோ நீங்கள் எப்பா இந்த திட்டு எனக்கு மட்டும்தான் உள்ள நினச்சேன். இவ்வளோங்களையும் கூட சேர்த்ததுனால இவ்வளோங்களுக்கு விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே நீங்கள் வந்து வெளியில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஒரு ஸ்டாஃப் வந்து உங்கள் கிளாஸ்க்கு வராங்க. நீங்கள் இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து உங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. அவங்களும் வந்து லைக் எப்படி சொல்லணும், உங்கள் ப்ரொஃபஸர் வந்து உங்ககிட்ட ஒயன் உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீ கிளம்பு, உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உடனே நீங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஆளுங்க வந்திருக்காங்களா? இன்றைக்கி தானே எங்கள் அம்மா என்னை அடித்து துரத்தி அனுப்புனா, அவ்வளோ சீக்கிரமாக என்னை கூப்பிட வந்துட்டா அப்படின்னு மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்கள் சார் வந்து ஒயன் சார் போன்னு சொன்னேன், தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அடி பாவி எங்கே மாட்டி விட்டு எங்கடி போகிறேன், எங்கள் வீட்டில் இருந்து என்னை கூப்பிட்டாங்க, நான் போயிட்டேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டீங்க. அவளுங்க இந்த ஒயன் போட்டு சேர்ந்தாலே இப்படி தான். ஷோ இப்போ போய் நம்ம முடித்தோம், இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டோன்னு சொன்னால் கூட இந்த ஆள் கற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே புலம்பிட்டு நிற்கிறாளுங்க. அந்த கிளாஸ் பீரியடில் அவளுங்க ஃபுல்லாக வெளியே தான் நின்று வைப்பாளுங்க. என்னாச்சுப்பா எதுக்கு, நான் எப்போ தானே காலேஜுக்கு வந்தேன், ஜஸ்ட் ஒரு பீரியட் தான் முடிஞ்சது, அதுக்குள்ளே எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா வந்து வா வீட்டுக்கு போகலாம் சொல்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் நான் படிக்கணும், நான் வீட்டுக்கெலாம் வரல அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா வந்து நீ படிக்கிற லட்சணம் தான் தெரியுமே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து ரொம்ப டாப்பர் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, ரொம்ப லைக் எப்படி சொல்கிறதுனா பேக் பெஞ்சரும் கிடையாது, ஆவரேஜாக சூப்பராகவே படிப்பீங்க. உங்கள் அப்பா வந்து அப்படியே உங்களை காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்பா இங்கே நிறுத்து எனக்கு பசிக்குது, அப்பா அங்கே ஸ்நாக்ஸ் இருக்குது அது வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை போட்டு உயிர் எடுக்கிறீங்க. அவரும் வந்து சரி ஓகே பொண்ணா பிறந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே க்யூட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா வாங்கி வீட்டு வந்துச்சு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்கி டமால்னு உங்கள் கார் டோரை வந்து சாத்துறீங்க. உங்கள் அப்பா நீ இன்னும் இந்த பழக்கத்தை விடலைல்ல அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிடுறீங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது தான் லைக் நீங்கள் ரொம்ப அப்படியே துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. அங்கே எல்லாருமே உட்காந்துருக்காங்க, லைக் உங்கள் ஃபேமிலியே அங்கே உட்காந்துருக்கு. நீங்கள் அப்படியே ஐயோ பொண்ணு அடக்கொடுக்கமாக பிஹேவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து குனிஞ்ச தலை நிமிராத பிள்ளைன்ற மாதிரி குனிஞ்சிக்கிட்டே போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து அங்கேருந்து ஆடிட்டு வந்ததெல்லாம் பார்த்தாச்சு, நீ எப்பவும் போலவே இரு அப்படின்றாங்க. நீங்கள் ஓகே பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு எம்பாரஸ்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே என்னாச்சு எதுக்கு இன்னும் காலேஜ்லேருந்து வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் அத்தை உன்னை பார்க்கணுன்னு சொன்னால் அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தேங்க்யூ அத்தை, நான் காலைங்கத்துலேருந்து நான் லீவ் போடுறேன்னு தான் சொன்னேன், எங்கள் அம்மா தான் விடலை, நம்மளை பிரித்து வைக்கணும்னு எங்கள் அம்மா நினச்சிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அப்படியே சிரிச்சுட்டு அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, எங்கே ஜிமின் மாமா காணும் அந்த மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் வருவான், கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி போயிருக்கான், சாயங்காலமாக வருவான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்க. ரொம்ப ஜாலி டைப்பு, அதனால என்னவோ தெரியல
ஜெமினா வீட்டில் உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி ரொம்ப ஜாலியாக எல்லார் கூடயும் அப்படியே வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த டைம் அப்படியே போகுது. அப்படியே ஈவினிங் ஆகுது, நீங்கள் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே எந்த ட்ரெஸ்ஸு போடலாம், நமக்கு கம்ஃபர்டபுள்னா ட்ரௌசர், டிஷர்ட். ஆனால் இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க, இதில் ஏதாவது போட்டால் கூட அம்மா திட்டும், வேறு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் வால்ட்ரோப்பை வந்து திறந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. யார் வந்தா என்ன போனா என்ன, நம்ம கம்ஃபர்டபுள் அதுதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் நைட் ட்ரெஸ் தான், லைக் எப்படி சொல்கிறதுனா ஷர்ட் மாதிரி நைட் ட்ரெஸ்ஸில் வரும் இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு லைக் ட்ரௌசர் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அப்படியே இதுதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள், இனிமேல் யார் எதை சொன்னாலும் சரி வயன் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே பேசிப்பீங்க. நீங்கள் அப்படி பேசிவிட்டு சரி ஓகே போகலாம், கீழே போய் சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி குடுன்னு கீழே போகிறீங்கன்னா உங்கள் அத்தை வந்து வயன் அத்தை எந்தாடி தாங்கோ இந்த அத்தை உனக்காக இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்வீட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஸ்வீட்டை உட்காந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போது அப்படியே கரெக்டாக மா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ஷோ தலை வேறு வலிக்குது, இவனுங்க வேறு எதோ தப்புன்னு ஒரு எடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ஒரு மாதிரி புலம்பிகிட்டே வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன வர ஜிமின் மாமா ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆகிட்டே போகிறாரு, சும்மாவே அவர் ஹேண்ட்ஸமாக தான் இருப்பார், இதில் ஃபார்மல்ஸில் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து லைட்டாக ஜிமினாவை சைட் அடிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. இப்போது அப்படியே ஜிமின் வந்துட்டு எதுக்கு இப்போ அத்தை வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்கு இல்லைடா ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் அம்மாவுக்கும் போர் அடிக்காதா, நானும் இங்கெல்லாம் வரணும்னு ஆசைப்பட மாட்டேன்னா என்ன, அதனால தான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் நீங்கள் உட்காண்ட்ருப்பீங்க இல்லையா, ஸோ அத்தை வீடுன்னு தெரிஞ்சோடனே ஜிமினாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது நீங்கள் தான். ஸோ ஜிமின் அப்படியே நீங்கள் உட்காண்ட்ருக்கிறத பார்க்குறான். நீங்கள் அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் காலை நல்லா நீட்டிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் தானே போட்டிருப்பீங்க, ஸோ உங்கள் தைஸ்லாம் பயங்கரமாக தெரியும். நீங்கள் அப்படியே காலை நீட்டி உட்காண்ட்ருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா வராங்க, ஜெமினா வாடா ஏன் வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஏன்னா வெளியே நிற்கிற தூக்கிட்டு வா அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து இங்கே கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா டப்புன்னு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வந்து ஆம்பளை பையன் வந்திருக்கான் காலை நீட்டிட்டு, உன்னை யார் இந்த ட்ரௌசர் போட்டு இங்கே உட்கார சொன்னா அது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அம்மா நான் எப்போவுமே இப்படி தானே இருப்பேன், நான்லாம் யாருக்காகவும் மாற மாட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து அப்படியே எருமை மாடு உன்னை யாருக்காகவும் மாற சொல்லலை, அதுக்குன்னு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் வந்திருக்கான் இப்படி உட்காந்துருக்க, போய் மேலே போய் ஏதாவது ஃபேண்ட் ஏதாவது இருந்தால் போட்டுவா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நான் அதுதான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் தைஸ்லேயே வந்து பிஞ்ச் பண்ணி விட்றாங்க. நீங்கள் அம்மா எதுக்குமே கிள்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா முறைச்சி பார்க்குறீங்க. காலை மடக்கி உட்கார அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலை வந்து லைக் எப்படி சொல்லணும்னா சம்பல் கால் போட்டு உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் அப்படியே வந்து முறைச்சிட்டு இப்போ எதுக்கு அவன் இங்கே வந்தான், இவன் வந்ததுனால தானே நம்மளை எல்லோரும் இப்படி கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை முறைச்சி பார்க்குறீங்க. ஜிமினை வந்து சரி ஓகே இன்னும் ஒரு வாரம் கூட இங்கே இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே தள்ளி உட்காந்துட்டு மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. உடனே ஜிமின்ட்டு பையன் என்ன ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீ படிக்கலையா, ஷோ லூஸ் மாதிரி பேசாத மாமா, அதெல்லாம் நல்லா தான் போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. டிவி ஆன் பண்ணி ஜிமின் அப்படியே வந்து சரி ஓகே அம்மா நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகணும், அத்தை வீட்டில் நான் எந்த ரூமில் இருக்கிறது அது மாதிரி கேட்குறான். இப்போது உங்கள் அம்மா வந்து ஜிமினா
உனக்கு ஹாட் வாட்டர் வேணுமா இல்லை நார்மல் வாட்டரே குளிக்கிறியா? எனக்கு பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குது அத்தை, நான் ஹாட் வாட்டரில் குளிச்சுக்கிறேன். அப்படின்னா நீ ஒயின் ரூமுக்கு போ. ஏன்னா ஒயின் ரூமில் மட்டும்தான் ஹீட்டர் ஒர்க் ஆகும். எங்கள் ரூம்லலாம் இல்லை. அவள் மட்டும்தான் அந்த சுடு தண்ணியில் குளிக்கிறது, இந்த நார்மல் வாட்டரில் குளிக்கிறது. அவள் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிறவி. நாங்களாம் எந்த தண்ணியாக இருந்தாலும் குளிப்போம், அவள் அப்படித்தான். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மா தான் குளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. நீங்கள் ஒன்று மனுஷங்களாக இருந்தால் குளிர் டைமில் சுடு தண்ணியில் குளிக்கணும்னு தோணும். நீங்கள் மனுஷ ஜென்மமே கிடையாது போல் அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. அட்டி நாயே அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை கரண்டி வச்சுட்டு விரட்டுறாங்க. நீங்கள் இந்த ஸ்வீட்டை வச்சுட்டு குடு குடுன்னு உங்கள் ரூமுக்கு ஓடிட்டீங்க. ஜிம்னா வந்து சரி ஓகே நான் போய் வயன் ரூமில் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து ஜிமினா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா என் ட்ரெஸ்ஸு அதை எடுத்துகிட்டு வந்தியா? அங்கே பேக்கில் இருக்குடா, நீ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா, நான் எடுத்து தரேன் அது மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிமின் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் போய் உட்காந்துட்டு எப்படின்னா அந்த பிளானை பண்ணி மாமாவை இங்கேருந்து துரத்தி விட்டுறணும். இல்லைன்னா மாமாவை வச்சுட்டு முன்னாடி நம்மளை கேவலமாக பேசுவாங்க. ஸோ ஓ என் மானெல்லாம் போதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமினா வந்து உங்கள் டோரை வந்து நாக் பண்ணுறான். நீங்கள் இப்போ யார்? எங்கள் அம்மாவாக தான் இருக்கும். ஐயோ கதவே திறக்கக்கூடாது, திறந்தோம் வயன் நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமினா வயன் நான் தான் ஜிமின் கதவு தரேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் நான் தான் ஜிமின் கதவு தரேன் இவர் சொன்னால் அப்படியே நம்ம திறந்துடணும். அதெல்லாம் திறக்கணும் கொஞ்ச நேரம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஒரு 10 மினிட்ஸாவது அவனை வந்து நிற்க வச்சுருப்பீங்க வெளியிலேயே. நீங்கள் அப்படியே வந்து வயன் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து சும்மா ஆக்டிங்கை போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ ஜிமினா வந்துட்டு உனக்கு கதவு திறக்கவே ஒரு நேரமா? ஒரு பொண்ணு ரூமில் ஏதாவது பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? இப்போ தான் டோரை திறந்துட்டல்ல அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமினி சரி எவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்? அது அது வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். உனக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு 10 மினிட்ஸ் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒரு பொண்ணு எவ்வளோ நேரம் வேணால் இருப்பாங்க, நீங்கள் இதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் மட்டும் ரெஸ்ட் ரூம் போனால் நான் எதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறேன், எதுக்கு என் பாத்ரூமில் குளிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன்னா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் இப்போ என்ன, நீங்கள் என்னோடய ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணணும் கரெக்டாக, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. நீங்கள் போனால் உங்கள் ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணால் லைக் எப்படி சொல்கிறதுனா கேர்ள்ஸோட ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக வச்சுருக்கீங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா வந்து உங்கள் இன்னர்ஸ்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் ஷோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி மாமா உள்ள அனுப்புறது? நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெளியில் இருங்க, நான் கூப்பிட்றேன். எதுக்கு? இது ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, அதான் அது மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. இப்போது ஜிமினா வந்து பரவாயில்ல தள்ளு ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் போதும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமினா வந்து எனக்கு இருக்கிற டயர்டு எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, நான் குளிச்சுட்டு நான் போய் தூங்க போகிறேன் சாப்பிட்டுட்டு, தயவு செஞ்சு தள்ளுவேன் அப்படின்னா சொல்கிறான். நீங்கள் ப்ளீஸ் மாமா எனக்காக ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்போ வராதிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா வந்து அப்படி என்ன தான் எனக்கு என்ன பையன் ஏதாவது கூப்பிட்டு வந்து உள்ள வச்சுருக்கிறியா, எதுக்கு இப்படி பதற அப்படின்னு மாதிரி கேட்குறான். நீங்கள் ஐயோ பையனாக கூப்பிட்டு வர அளவுக்குலாம் எனக்கு ஆள்லாம் கிடையாது, ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கூட வேண்டாம் 2 மினிட்ஸ் வெளியில் இருங்க ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா வந்து லைக் எப்படி சொல்லணும்னா உங்ககிட்ட வந்து நம்ம இந்த எப்படி சொல்கிறதுனா நம்ம நடுவில் நிற்கும் போது அவங்க உள்ளெல்லாம் பூந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது ஜிமினாவுக்கு லைட்டாக வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து இன்னர்லாம் வந்து அப்படியே உங்களோட இதில் அப்படியே ஹேங் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்புறம் தான் ஜிமினாவுக்கு புரியுது, ஓ இதுக்கு தான் இவ இப்படி சொல்லிட்டு இருக்காளா. சரி ஓகே லாஸ்ட்டாக 1 மினிட் தான் உனக்கு டைம், சீக்கிரமாக போயிட்டு நீ என்னென்ன க்ளீன் பண்ணுறியோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடு அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஓகே 1 மினிட் போதும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமினா வந்து
சரி நான் அங்கே பெட்டில் உட்காந்துருக்கேன் சீக்கிரம் வா. ஆஹா பெட்லலாம் வேண்டாம், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நான் க்ளீன் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து ஸோ எனக்கு டைம் இல்லை, 1 மினிட் நீ இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீ இதுக்கு மேலேயும் இது பண்ணானா அதுக்கப்புறம் நான் உள்ளே போய்டுவேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி ஓகே பெட்லேயே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு லைக் எப்படி சொல்கிறதுன்னா உங்கள் டாப் ஒன்று இருக்கும், அந்த டாப்புக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்கள் இன்னர்ஸு எல்லாத்தையும் அப்படியே சொருவி அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொன்னால் மூட்டை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஜிம்மில் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எனக்கு எவ்வளோ நேரம், இதை ஜஸ்ட் ஒரு டாப் எடுக்கிறதுக்காக என்னை இவ்வளோ நேரம் வெளியில் நிற்க வச்சதில்ல நீ. ஆஹா அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் போய் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் போய் ஒரு கிளான்ஸ் வந்து உங்கள் வாஷ்ரூமை நீங்கள் நல்லா செக் பண்ணுறீங்க வேறு ஏதாவது விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி உங்கள் வாஷ்ரூம் வந்து நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் இன்னர்ஸ் இது மட்டும்தான் அங்கே மெஸ்ஸியாக போட்டு வச்சுருந்தீங்க, மற்றபடி ஓவரால் க்ளீனாக தான் இருந்துச்சு. நீங்கள் அப்படியே வந்து அப்பா நல்ல வேலை நம்ம இது மறக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க வெளியில். ஜிம்மில் வந்து தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு உள்ள வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். நீங்கள் வந்து நம்ம வெளியில் போகலாமா இல்லை இங்கே உட்காருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம நம்ம தானே பார்க்க போனால் இங்கே குயின், நம்ம ரூமில் நம்ம எப்படி வேணால் இருந்துக்கலாம். தூக்கம் வந்து ஷோ சாப்பிட வர இல்லையே, இல்லை அப்புறம் சாப்பிட்டுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது ஜெமினா வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவன் வரான். நீங்கள் ஜெமினா அப்படியே வந்து ஐஸ் அப்படியே வைடாகுது உங்கள் ஐஸு. நீங்கள் மாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஜெமினா வந்து என்ன அது அது அப்படி சொல்லுது. உங்கள் ஐ கான்டெக்ட்டு வேறு எங்கேயோ போகுது. ஜெமினி அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அது அது அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜெமினா அந்த இப்போ என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி வாய் ஒன்று கோளருது, அம்மா அம்மா கீழே சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெமினா வந்து சரி எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு ஜெமின் மாமாவோட ட்ரெஸ்ஸு வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நான் போய் எடுத்துகிட்டு வரணுமா, நான் என்ன உங்கள் ஒய்ஃபா, நான் போய் எடுத்துகிட்டு வரதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டுலாம் வர முடியாது, நான் வேணால் கீழே போய் அத்தைக்கிட்ட சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜெமின் வந்து அப்படியே உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான். நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க, போய் சொன்னதை செய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்து உங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறீங்க. அவங்க வந்து வைன் தோ இங்கே குழம்பு பார்த்துட்ருக்கேன்டா, நீ போய் ஜிம்னாக்கு அந்த ரூமில் அங்கே ஒரு பேக் இருக்கும், அங்கே ஜிமினா ட்ரெஸ் இருக்கும், அது மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஷோ இந்த மாமா கிட்டே நம்ம போகக்கூடாதுன்னு நினச்சா அத்தை நம்மளே அனுப்பி வைக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து வரீங்க. வந்துட்டு இந்த ட்ரெஸ் வேறு ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், அவன் அப்படியே வந்து ஒரு பொண்ணு இருக்கான்னு கூடவா தெரியாது, அப்படியே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜிமினாவை திட்டிகிட்டே வந்துட்டு இந்தாங்க உங்கள் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினாகிட்ட கொடுக்குறீங்க. ஜிமினா வந்து எப்படி சொல்லணும் உங்கள் ஹேண்ட் அப்படியே லைட்டாக அப்படியே உரசிட்டு அப்படியே எடுக்கிறேன். நீங்கள் இவன் நம்மக்கிட்ட ஃப்ளாட் பண்ண ட்ரை பண்ணுறானோ, ஜிஜி அவளுக்கு சீன் கிடையாது, இப்போ பாரு மூஞ்சி விட்றான் கொட்டை மாதிரியே வச்சுருக்கோம், இது எங்கேருந்து நம்மக்கிட்டலாம் ஃப்ளாட் பண்ண போதும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக போகிறீங்க. ஜிமினா வந்து உங்கள் ஹேண்டை வந்து பிடிக்கிறான். நீங்கள் என்னாச்சு வேறு ஏதாவது வேணுமா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜிமினா வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் அதுதான் வேணும். என்னது கிஸ் கொடுக்குறியா அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கிஸ்லாம் கிடையாது, நீங்கள் தள்ளி போங்க, நீங்கள் நிற்கிறது சரியில்லை அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமினா வந்து என்னது நான் நிற்கிறது சரியில்லையா, நான் நார்மலாக இருக்கேன், என்ன நீ அத்தை பொண்ணு தானே, அப்போது உனக்கு ஐ மீன் நான் உன்னை கட்டிக்கிறது முறை இருக்குல்ல அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் கட்டிக்கிற முறை தான் இருக்குது, இன்னும் கட்டிக்கலை ஓகேவா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமினா வந்து சரி ஓகே விடு
அப்போது கட்டிக்கிட்டதுக்கப்புறம் உன்னை இப்படிலாம் தொடும் அப்போது நீ எதுவும் என்னை ரிஜெக்ஷன்லாம் பண்ண மாட்டேல்ல அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிற அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜிமினாது என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னா புரியல. என் பொண்டாட்டி ஆக போகிறடி. ஆ நானா? நீ தான் கனவு காண்டிருக்கணும். நானா அப்படின்னா உனக்குலாம் ஓகே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமினாது ஓகே சொல்ல வைப்பேன். ஷோ தேவையில்லாமல் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி தோற்று போக்க விரும்பாத மாமா அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமினாது ஐயோ நீ தாண்டி எனக்கு மக்கு பொண்டாட்டியாக இருக்க போகிறேன்னு நினச்சாவா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல விடு, இந்த மாமா ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களுக்கு க்ளோஸில் வரான். நீங்கள் மாமா இப்போ எதுக்கு நீ இப்படி வர? நீ இப்போலாம் பேசுகிறதே ஒரு மாதிரி தான் இருக்குது. முன்னாடி என்கிட்ட பேசின மாமாக்கும் இப்போ என்கிட்ட பேசுகிற மாமாக்கும் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நிஜமே வந்து இனிமேல் அப்போ வந்து நான் வந்து உன் மாமாவாக இருந்தேன். இப்போது நான் உன் ஹஸ்பண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் இந்த பாரு இந்த காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிக்கிறேன், இந்த மாதிரிலாம் என்கிட்ட ட்ரை பண்ணாதா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிம்னாது நீ காலேஜ் ஃபைனல் இயர் படித்தாலும் சரி, நீ குழந்தையாக இருந்தால் கூட சரிடி, நீ என்னை பொறுத்தவரை நீ குழந்த தான். ஈவன் நீ இப்போ வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அப்படி படித்தா கூட சரி, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது என்ன புதுசாக இருக்குது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா வந்து இனிமேல் தான் பழகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களுக்கு லீன் பண்ணுறான். நீங்கள் மாமா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு வாய்ஸ்லாம் உள்ளே போகுது. ஜிமினா அப்படியே உங்கள் சீக்ஸ் அப்படியே எப்படி சொல்கிறேன்னா வந்து அது ஸ்குவீஸ் பண்ணி பிடிப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ பிடிக்கும் போது உங்கள் லிப்ஸ் அப்படியே ப்ளம்பியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஜிமினா வந்து பிடிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்துட்டு உங்கள் சீக்ஸ் அப்படி பிடிச்சிருப்பேன் இல்லையா? ஸோ அப்படியே வந்து அவன் வந்து கிட்ட வரான். நீங்கள் மாமா ப்ளீஸ் இப்போ இதெல்லாம் வேண்டாம், யாரோ வந்து போகிறாங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜிமினா வந்து ஓ அப்போது நான் கிஸ் பண்ணால் உனக்கு ஓகே அதானே? அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் இப்படி நிற்கிறது யாரோ பார்த்தாங்கன்னா ஏதோ தப்பாக நினச்சிப்பாங்க மாமா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஜிமினாவோட ஹேண்டை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. லைக் உங்கள் சீஸ் கிட்ட பிடிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த ஹேண்டை ஜிமினா வந்துட்டு அதெல்லாம் முடியாது, இப்போ நான் ஒன்று கிஸ் பண்ணணும் சரி கட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் பிஸ்கிட்ட வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து தள்ளி விட்டுட்டீங்க ஜிமினாவை. ஜிமினா வந்துட்டு ஒரு மாதிரி தெனாவட்டாக சிரிச்சிட்டு இப்போ புரியுதா, நீ என்னோடய ஒய்ஃப், நான் உன்னை இங்கே கிஸ் பண்ணுறதோ இல்லை அவங்க எங்கே டச் பண்ணுறதோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி நாங்கள் எதுக்கு இங்கே வந்தோன்னு உனக்கு தெரியணும்ல, இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கும் எனக்கும் மேரேஜ். என்கிட்ட யாருமே எதுவுமே கேட்கல. நான்லாம் சொன்னேன் அவள் எப்படியோ வந்து எனக்கு ஓகே சொல்லிவிடுவான், நீங்கள் கல்யாண வேலையெல்லாம் பாருங்கள் நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சா யார் தான் வேணான்னு சொல்ல போகிறேன் அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஜிமினாவை வந்து முறைக்கிறீங்க. யார் நீ நல்ல பையனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுமே கிஸ் பண்ணல, நீ நல்ல பையனா? ஏய் நீ வந்து அதை நீ வந்து எப்படி சொல்கிறேன்னா அது ஒரு வேறு ஏதாவது தெரியாத பையன் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டானா இந்த வார்த்தையை நீ சொல்லலாம். நான் உன்னோட முறை பையன். ஸோ எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், உனக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும், அதனால தான் கிஸ் பண்ணேன், எனக்கு எதுவும் தப்புலாம் தோணலை அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் பொறுக்கி பர்வட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வந்துடுறீங்க. நீங்கள் ஐயோ 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 என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸ் போச்சு, என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் தான் கொடுக்கணும்னு நினச்சேன், கடைசியில் ஜிமின் மாமாவா என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்
ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அப்படியே தலையில் அடிச்சுக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவை பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. கீழே போய்ட்டு உங்கள் அத்தைக்கிட்ட போய்ட்டு, அத்தை இது இன்றைக்கி எதுக்கு இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்டுடுறீங்க. அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு லைக் உங்கள் அம்மாவும் வந்து, ஏய் நீ யார்கிட்ட என்னடி பேசிகிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட எப்படியா கேட்ப, அட விடு வேணம்மா, அவள் தெரியாமல் தானே கேட்டா, அத்தை நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள், இன்றைக்கி எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அகேன்னு உங்கள் அம்மா வந்து வேன் ஒத்த வாங்குவேன், வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட அப்படிலாம் கேட்கக்கூடாது, அம்மா நான் உங்ககிட்ட கேட்கல, நான் அத்தைக்கிட்ட கேட்குறேன் அது மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அத்தைக்கிட்ட கேட்குறீங்க. உங்கள் அத்தை வந்து அதுவும் என் ஜிமினாக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். சரி ஓகே, உனக்கும் ஜிமினாவை பிடிக்கும், சரி எதுக்கு பேசி முடிச்சிட்டா நல்லாயிருக்கும்ல, அதுவும் எனக்கு பிடிச்ச என் பையனை மருமகளாக வந்தால் அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கும் உங்கள் அத்தைனா ரொம்ப பிடிக்கும், லைக் எப்படி சொல்கிறேன்னா உங்கள் மம்மிக்கிட்ட வந்து நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கீங்களோ அதை விட டபுள் மடங்கு உங்கள் அத்தைக்கிட்ட வந்து நீங்கள் வந்து செம்ம ஜாலியாக இருப்பீங்க. அதனால என்ன தெரில, உங்கள் அத்தைக்காக இது வந்து ஒத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சைடு உங்களுக்கு தோணினாலும் ஒரு சைடு வேண்டாம் அப்படின்னு மாதிரி நீங்கள் தோன்றீங்க. இல்லாத நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், அதுக்குள்ளே மேரேஜ்னால் எப்படி, உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸாம் வந்துடும்ல, எக்ஸாம்லாம் முடியட்டும் அதுக்கப்புறமே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சரி ஓகே, அப்போது என்னோடய எக்ஸாம் எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் ஒத்துப்பேன். அப்புறம் மேரேஜ்லாம் ஆச்சுன்னா மேபி எனக்கு ஒர்க்லாம் கிடச்சதுன்னா நான் ஒர்க்குக்கு போவேன். அதெல்லாம் நீ போ ஜிமினா ஒத்துக்கிட்டானா சரி. அந்த மாதிரி இங்கே ஜிமினா அவங்க அம்மா சொல்ல நீங்கள் வந்து சரி மாமா வரட்டும் நான் மாமாக்கிட்ட கேட்டுக்கிறேன் அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இங்கே உட்காண்ட்ருக்கீங்க. லைக் எல்லாருமே சாப்பிட வந்து உட்காந்தாச்சு, நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக உட்காண்ட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் அத்தைக்கிட்ட கண்ணு காமிக்கிறீங்க, கேளுங்க ஜிமினாக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது உங்கள் அத்தையும் வந்து ஜிமினாக்கிட்ட டேய் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஒர்க் ஏதாவது கிடச்சிதுன்னா அனுப்பி வைடா அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்து சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி மண்டே ஆட்டிகிட்டு இருக்கீங்க. ஜிமினா வந்து டப்புன்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே எதுவுமே தெரியாத குழந்த மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒன்று ஜிமினான்ட்டு வேன் உனக்கு ஒர்க் கிடச்சிது அப்படின்னா நீ தாராளமாக போ, நான் அதுக்கு எதுக்குமே ரிஜெக்ஷனே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உனக்கு பிடிச்சது, உனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கும் பிடிக்கும், ஐ மீன் நீ அங்கே கரெக்டாக இருப்பேன்னு எனக்கு தோணுது அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே வந்து லைக் ஓகே சரி ஓகே நம்ம மாமா நமக்கு பிடிச்சது தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வந்து டேஸாக வந்து ஸ்கிப் ஆகுது. ஜிமினா வந்து இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிமினா வந்து ஒரு 2 days இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க மேரேஜ் விஷயம் எல்லாம் பிளாப்லான்னு எல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறேன்னா கண்டினியூஸாக அப்படியே போகுது. உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம்லாம் முடிஞ்சு நீங்கள் இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து உங்கள் மேரேஜ்லாம் முடிஞ்சு லைக் அந்த நைட்டு வருது, நீங்கள் அப்படியே வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து அப்படியே ஜிமினா பக்கத்தில் உட்காந்துட்டு மாமா இத்தனை நாளாக நான் வந்து ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ தான் வந்து லைக் ஒரு கேர்ளாக ஃபீல் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமினா அதை சிரிச்சிட்டு ஏன் எந்த விஷயத்தினால உனக்கு கேர்ளாக ஃபீல் ஆகுது, நான் இந்த மாதிரிலாம் வைக்கப்பட்டதே கிடையாது, இப்போ அமைதியாக வைக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கேன், அதுதான் கேர்ள் மாதிரி ஃபீல் ஆகுது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமினா வந்து எல்லோரும் இந்த மாதிரி நேரத்தில் சந்தோஷமாக இருப்பாங்கடி, கேர்ளாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ வந்து எப்படி சொல்லணும் சோகமாக இருக்க பார்த்தியா, சிரிப்பு தான் வருது அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் இல்லை இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் எப்போவுமே வந்து லைக் எப்படி சொல்லணும் ரொம்ப சைல்டிஷாக ட்ரெஸ்ஸிங் கூட டாம்பாய் மாதிரி தான் பண்ணுவேன், ஆனால் எனக்குள்ளே ஒரு கேர்ள்னஸ் இருக்குன்னு தெரியும் போது இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உடனே ஜிமினா வந்து சரி சரி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா பொண்டாட்டி, மாமா எனக்காக ப்ளீஸ்
இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமே. எனக்கு இப்போ உடனேன்னும்போது ஒரு மாரி இருக்குது, பயமாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க நிஜமே அது சரி, ஓகே ஃபைன். உனக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் எடுக்க தோணுதோ எடுத்துக்கோ. ஆனால் இந்த ஹக்கு கிஸ்ஸு இதெல்லாம் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி ஓகே. ஆனால் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க நிஜமே அது ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறான். நீங்களும் வந்து அப்படியே நல்லா தூங்கியிருப்பீங்க ஜெமினாவை ஹக் பண்ணிவிட்டு. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே போயிருக்கோம். ஒன் டே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வந்து வந்திருக்கீங்க. அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஜெமினா நின்றுட்டுருக்கான். அப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிவிட்டு அப்படியே வந்து ஜெமினா பக்கத்தில் நின்றுட்டு மாமா உங்களுக்கு ஏதாவது வேணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ப்ளீஸ். ஏன்னா இன்றைக்கி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். என் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. என்னோடய மேரேஜ் அன்றைக்கி என் கூடவே தான் இருந்தாள். அதனால் அவளுக்காக நான் இங்கே இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமினா வந்து சரி ஓகே டேக் யூர் டைம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே வந்து தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜெமினாவோட ஹேண்டு பிடிச்சி ஜெமினா ஹேண்ட்லேயே வந்து அப்படி சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்டு நீங்கள் போகிறீங்க. ஜெமினா அப்படியே சிரிச்சிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் ஃபோன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிவிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு சைட்லேருந்து ஒரு பொண்ணு வந்து ஜெமினாவில் கூட்டுகிட்டே இருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க. யார் அவ, நம்ம புருஷனை இப்படி பார்த்துட்ருக்கா முழுங்குற மாதிரி, கோபமாக வருது எனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜெமினா வந்து உங்களை தான் நோட்டீஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜெமினாவை பார்க்கல, அந்த பொண்ணே தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜெமினா வந்து யாரை பார்க்குறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா வந்து லைக் நீங்கள் வந்து எந்த சைடு வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போது அந்த பொண்ணு வந்து ஜெமினாவை பார்க்கறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே வந்து ஓ பொசசிவ் ஆகுதா மேடம்க்கு, பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து கீழே குனிஞ்சிக்கிறான். நீங்கள் இப்போ ஜெமினாவை பார்க்குறீங்க. ஜெமினா வந்து அப்படியே வந்து கேஷுவலாக ஃபோனை வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவன் பாட்டு ஃபோனில் தான் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் என் மாமாவே பார்க்கல, இவளுங்க அப்படி திங்குற மாதிரி பார்ப்பாளுங்க, என் கண்ணை நோண்டணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஹலோ அது மாதிரி சொல்கிறீங்க. உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுங்கள், உங்களை பார்க்கவே இல்லை. லைக் அந்த பொண்ணு வந்து ஜெமினா பார்த்துட்டே தான் பேசுகிறா. நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு நீ சொடுக்கு போட்டுலாம் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. நீங்கள் அப்படிங்க வாயை உடச்சிருவேன். என்ன உனக்கு என்ன பெரிய உலகலைன்னு நினப்பா, நீ என் புருஷனை பார்த்தோன்னே அவன் வந்து உனக்கு மயங்கிடுவான்னு நினச்சியா அப்படி மேலே இங்கே கேட்குறீங்க. அந்த சைடு ஜெமினா வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து ரொம்ப ஷவுட் ஆஃப் பண்ணி கேட்குறீங்க. அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் பயந்துட்டா. நீங்கள் வந்து ரொம்ப கத்துறதை பார்த்துட்டு எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. இப்போ தான் ஜெமினாக்கு என்ன ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு இடமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா பார்க்குறான். நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே இது என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ், நீ இந்த என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவாக இருக்கட்டும் எனிதிங் எல்ஸ் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீ என் புருஷனை பார்த்து கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமினாக்குனாலும் சிரிப்பு. அவன் வந்து ஷோ இவன் ரொம்ப தைரியசாலின்னு நினச்சேன். என்ன அவன் மட்டும் போய் திட்டிகிட்டு இருக்கா, பாவம் அந்த பொண்ணு பார்த்தது ஒரு குத்தமானு தெரியாமல் ஷோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் பக்கத்தில் வராமல் நீங்கள் என்னடி பார்த்துட்டே இருக்க, சொல்லிகிட்டே இருக்க, நான் பேசும்போது கூட நீ அவரை பார்த்து தான் பேசுவியா, ஏன் பொண்ணுங்களாம் உங்ககிட்ட வந்து பேசினதே கிடையாதா, இல்லை பசங்க தான் உங்ககிட்ட வந்து பேசினதே கிடையாதா, அப்படி முழுங்குற மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணு வந்து லைக் எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப வந்து கழுவி ஊற்றுறீங்க. அந்த பொண்ணுக்குனாலும் யாரா இவ நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாளே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்துட்ருக்கா. இப்போ ஜெமினா வந்துட்டு ஒயன் பிரச்சனை வேணாவா, மேரேஜ் இடம் அவங்க எல்லோரும் இருக்காங்க, நீ அவங்க ரிலேட்டிவாக இருந்தால் கூட திட்டுறது தப்பு வேணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் கையை விடுமாம்மா, இவனுங்களாம் நானும் பார்த்துட்டே இருக்கேன், அப்பத்துலேருந்து உன்னை லுக் விட்டுட்டே இருக்கான், எனக்கு கோபமாக வருது,
வாய் இல்லைன்னா கண் ஏதாவது உடச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அடிக்க போகிறீங்க அந்த பொண்ணை. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டு வந்து இழுத்துருப்பா, வைன் விடு 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 சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து எப்படி சொன்னா வேறு ஒரு சைடு அனுப்பி விட்டுருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் வந்து அப்படியே காம் டவுன் ஆகி உட்காட்றீங்க. சின்ன வந்து ஏன்னா அந்த பொண்ணை பார்க்கக்கூடாதா? உனக்கு எவ்வளோ கோவம் வருது? பார்க்கலாம், அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் எனக்குன்னு ஆயாச்சு, என்னை தவிர வேறு யாராவது பார்த்தா எனக்கு கோவம் வரும். அது மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ஜெமினா கூட ஃபேஸ் பண்ணி பேசலை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு நீங்கள் அந்த சைடில் திரும்பிட்டு தான் பேசுகிறீங்க ஜெமினா கிட்டே. ஜெமினா வந்து சரி ஓகே லவ் யூ அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் லவ் யூ டு. ஏன் இப்போ தான் சொன்னேன் நான் புருஷன்னு சொல்லிட்டு, நான் லவ் யூ கூட சொல்லக்கூடாதா? நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வைக்கப்படுறீங்க. ஜெமினா வந்து சரி ஓகே இங்கே கொஞ்சம் நேரம் ஆகுமா இன்னும் அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜெமினா வந்து சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்றான். நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டே போய் ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே இந்த டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் காரில் தான் வந்திருப்பீங்க நீங்களும் ஜெமினாவும். லைக் எப்படி சொன்னால் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாகிட்டு ஐயோ மாமா நான் போய் தூங்குறேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமினா வந்து தூங்குறியா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு இப்போது என்ன மாதிரி தெரியுமா, இந்த சாரீ கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே படுத்து தூங்கிடலாம் போல இருக்குது அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமினா வந்து நான் வேணால் சேஞ்ச் பண்ணி விடவா? நான் வேணால் சேஞ்ச் பண்ணி விடவா? நம்ம என்ன பேசுகிற? நீ முன்ன மாமான்னு கூப்பிட்டதுக்கும் இப்போது நீ நான் ஹஸ்பண்டாக மாமான்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போது நம்ம இருந்தப்போ இதெல்லாம் தப்பு, இப்போ அதெல்லாம் கரெக்டு தானே? இன்னும் புருஷன்டி அம்மா சொல்கிறான். நீங்கள் அம்மாம்மா அதுக்குன்னு ரொம்ப பண்ணுற நீ, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் தூங்க போகிறேன். அது எப்படி வயன் இப்படியேவா போய் தூங்குவேன்? வா மாமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்றேன். ஐயோ வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஒழிஞ்சுமே அந்த அப்போ உனக்கு ஆசை தானே, சிரிக்க தானே செய்கிறேன் வாடி அப்படி சொல்கிறான். நீங்கள் மாமா ப்ளீஸ் மாமா எனக்கு சிரிப்பு வருது தான், நான் எல்லாம் சொல்ல ப்ளீஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கணும். அது வான்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு லைக் எப்படி சொன்னால் நீங்கள் ஷோல்டரில் பின் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பின்னை வந்து அவங்க ரிமூவ் பண்ணி விட்றாங்க. நீங்கள் மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சின்ன வந்து அமைதியார் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் அமைதியாக ஆகிட்டீங்க. உங்களுக்கும் இது பிடிச்சி தான் நடக்குது. ஜிமினா வந்து அப்படியே வந்து லைக் உங்கள் முந்தானி இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணி விட்றாங்க. நீங்கள் அப்படியே வந்து அந்த ஹிப் கிட்ட ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த ப்ளீட்ஸோட நிற்கிறீங்க. உங்கள் முந்தானி அப்படியே கீழே விழுந்துருச்சு. நீங்கள் அம்மா எனக்கு இப்படி நிற்க ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, நீ ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வா நான் மாற்றிக்கிறேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே மாற்றி விட்றேன் வா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை பெட்டை வந்து புஷ் பண்ணலாம். நீங்கள் வந்து மாமா இப்போ நீ என்ன பண்ண போகிற? ஐ நீட் யூ. புரியலையா? ஐ நீட் யூ டி. அம்மா என்னம்மா சொல்கிற? நானும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது, நம்ம கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியல? 2 months. 2 monthஸாக நான் வெயிட் பண்ணது பெரிய விஷயம். சரி வா அப்படி சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் கிஸ்ஸிங் யூ. அவன் வந்து உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறான். லைக் உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே அந்த சாரியும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிமினா வந்து அங்கங்கே ஹெக்கி மார்க்ஸு அப்படியே வந்து ரொம்ப ஹாஷாக வந்து உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணிக்கிறான். நீங்கள் மாமா ப்ளீஸ் இப்படி பைட் பண்ணுறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் மாமா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமினா வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஜெமினா வந்து உங்களை செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் மாமா வேண்டாம் மாமா ப்ளீஸ் அப்படின் மாதிரி சொல்கிறீங்க. ஜெமினா வந்து அவங்க ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறான். நீங்கள் மாமா ப்ளீஸ் இது மட்டும் வேணாமே ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜெமினா வந்து
இது இல்லாமல் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது. பைத்தியக்கார மாதிரி பேசாதடி அமைதாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவங்க வந்து அவங்க ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்க்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெமினா வந்து கொஞ்சம் நாள் தான் ப்ளீஸ் பொறுத்துக்கோ அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிப்பீங்க. ஜெமினா வந்து அதுக்கப்புறம் வந்து அவனும் வந்து காம் ஆகிட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். அப்படியே அந்த ஜெமினா வந்து பேசிவிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கெஸ் பண்ணிட்டு லவ் யூ டூ. இருந்தாலும் நீ ரொம்ப மோசம். பார்க்க தான் நீ வந்து எப்படி சொல்கிறது க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீ ரொம்ப பேட் பாயாக மாறிடுற அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமின் வந்து இதுதான் ஜிமின் அது மாதிரி சொல்கிறா. நீங்கள் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமினை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினாவும் அப்படியே அவங்க ஹக் பண்ணியிருப்பான். ஓகேடா ஹாப்பி என்டிங். இது வந்து நான் வந்து லைக் ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு போகல. நார்மல் ஸ்டோரி தான். சும்மா சின்னதாக அப்படியே வச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து டைம் கொஞ்சம் கம்மி தான். அதனால் கடகடன்னு ரெக்கார்ட் பண்ணணும். உங்களுக்கும் ஜெமினா பர்த்டே ஸ்பெஷல் கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். எனக்கு நிறைய டைம் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டோரி 1 hour கூட கொண்டு போயிருப்பேன். பட் டைம் இல்லை. ஐம் ரியலி சாரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.